தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். கடந்த 18ஆம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கருணாபுரம் பகுதியில் கோமுகி ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய ஒரு நந்தவனம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் கள்ளச்சாராயம் விற்பனை செஞ்சுருக்காங்க. அந்த விற்பனை செஞ்ச இடத்துல ஒரு 100க்கு மேற்பட்ட மக்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அதை குடித்ததன் காரணமாக ஒரு விஷத்தன்மை ஏற்பட்டு ஒரு 49 மக்கள் இறந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இதனுடைய காரணத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் புலப்படுகிறது. இந்த இடத்துல என்ன சொல்லணும்னா, கள்ளச்சாராயம் எதனால் அது வருகிறது, எதற்காக அந்த மக்கள் அந்த கள்ளச்சாராயத்தை நோக்கி செல்கிறார்கள் என்கிற ஒரு ஆராய்ச்சியை இன்றைய இருக்கக்கூடிய அரசியல் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே எடுத்துக்கொண்டு இந்த அரசுக்கு உணர்த்த வேண்டும், இந்த அரசும் உணர வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. என்ன காரணம் அப்படின்னா, இந்த வார்த்தை என்பது மிக மிக தெளிவாக சொல்லக்கூடிய விஷயம். இந்த கள்ளச்சாராயம் நோக்கி மக்கள் போகிறாங்கிற காரணம் பணம் சார்ந்த ஒரு நிகழ்வுக்கு தான். பணம் பற்றாக்குறை வாழ்க்கையில் ஒரு நடுத்தரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் டெய்லி உழைப்பு என்பது ஒரு சாராய கடைக்கு நம்ம ஒரு மதுப்பான டாஸ்மார்க் கடைக்கு செல்லும் பொழுது குறைஞ்சபட்சம் 150 ரூபா, அந்த 150 ரூபாய்க்கு குடிக்கக்கூடிய பிராந்தியில் ஒரு போதை ஏறுவது கிடையாது. அப்போ என்ன பண்ணுறாங்க, மீண்டும் ஒரு கோட்டர் வாங்குகிறாங்க. அப்போ 300 ரூபாய் ஆகிக்கிறது. அப்புறம் சாக்கனா கடையோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபாய் ஆகிறது. அப்போது தினமும் ஒரு 600-700 ரூபா சம்பாதிக்கிறாங்க, அதை வருமானம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த அன்றைக்கி சம்பளமாக கிடைக்குன்னு சொன்னால் அதில் முக்கால்வாசி பணம் அரசாங்கத்துக்கு சென்று விடுகிறது, அதாவது மதுப்பான கடைகளுக்கு சென்று விடுகிறது. அப்போ இதிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 ரூபா பாக்கெட் 50 ரூபா அப்படிங்கிற விஷயத்தில் 2 பாக்கெட்டில் வாங்கி குடித்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த போதை அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு நிறைவாக கூடிய நிலைமையில் வருது. அப்போது 300 ரூபா 400 ரூபா செலவு பண்ணுறது எங்கே, 100 ரூபா செலவு பண்ணுறது எங்கே அப்படிங்கிற நோக்கி போகிறாங்க. இதற்கு இந்த வார்த்தையை நான் எதற்காக இதை பேசுகிறேன்னு சொன்னால், அரசாங்கத்திற்கு என்னுடைய ஆலோசனையாக கூட இந்த இடத்துல எடுத்துக்கொள்ளலாம். என்னென்னு சொன்னால், நான் ஒரு 10-12 வருடங்களுக்கு முன்னாடி எடிபிள் ஆயில் கம்பெனியில் வேலை செஞ்சேன். அதாவது உணவு எண்ணெய் சம்மந்தப்பட்ட வேலை செஞ்சேன். அப்படி செய்கின்ற பொழுது அந்த லேப் ஒரு எண்ணெயை பரிசோதனை செய்கிற அந்த லேப்புக்கு எத்தனால் மெத்தனால் ரெண்டுமே வரும். அரசாங்கத்தோட அனுமதியோட அரசாங்கத்துக்கிட்ட அந்த லேப் லைசன்ஸ் எடுக்கணும். அந்த லைசன்ஸ் மூலமாக நம்ம சயின்டிஃபிக் ஏஜென்சி கிட்ட நம்ம எத்தனால் வாங்குவோம், மெத்தனால் வாங்குவோம். அப்போ மெத்தனால் அங்கே லேப் கெமிஸ்ட்ரி சொல்லுவார், அந்த சீஃப் கெமிஸ்ட்ரி நம்மக்கிட்ட சொல்லுவார், சார் எத்தனாலை குடிக்கலாம் சார், மெத்தனாலை குடிக்கக்கூடாது. எத்தனாலில் நம்ம வாங்கினாங்க சைனா எத்தனால்லாம் வருங்க, அப்படியே பாக்கெட் ரெடிமேட் பாக்கெட்டாக 1/2 லிட்டர் 1 லிட்டர் வரும். அதில் வாட்டர் 50% வாட்டர் கலந்து நம்ம அதை குடித்தோன்னா சாராயத்துக்கு கூட போதையை கொடுக்கும். அதே சமயம் மெத்தனாலை குடிச்சிட்டா ஆள் அவுட் ஆயிடுவோம், இறந்து போயிடுவோம். அப்போது மெத்தனால் அப்படிங்கிறது உடனடியாக கண் பார்வையை போக்கக்கூடிய செயலாக இருக்கும். அப்போது இப்போ மருத்துவம் என்ன சொல்லுது, நரம்பு மண்டலத்தோட நடுப்பகுதியை அது தண்டுவடத்தை பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது உடனடியாக அந்த மெத்தனாலை நம்ம சாப்பிட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உடனடியாக ஒரு மிகப்பெரிய ஒரு போதையை கொடுக்குன்னு சொல்கிறாங்க. அது கொஞ்ச நேரம் தான், ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம். அதுக்கு பிறகு எப்படி ஹைட்ரஜன் பெராக்சைடு அந்த வயிற்று ஒரு புண்ணில் ஹைட்ரஜன் பெராக்சைடு இந்த புண்ணை சுத்தம் பண்ணுறதுக்காக ஹைட்ரஜன் பெராக்சைடு விடும் பொழுது அந்த பெராக்சைடு நிறையா அந்த அழுக்குகளெல்லாம் ரிமூவ் பண்ணும். அப்போது நம்மளுடைய உடலில் வெளிப்புற உடலை பொறுத்தளவில் நம்ம ஒரு தெளிவாக இருக்கும். ஆனால் குடலில் எல்லாமே நம்ம சாப்பிடக்கூடிய பொருள்களை இழுக்கக்கூடிய தன்மை பெற்ற நிலையில் தான் குடல் இருக்கும். அப்போ இந்த மெத்தனால் போகும்பொழுது அந்த இடத்துல அந்த உடலில் குடலோட பகுதியில் படும்போது அந்த குடல் அப்படியே நிறையா அது வர ஆரம்பித்து ஒரு காலகட்டத்தில் அந்த குடலையே அரித்து குடலை புண்ணு பண்ணி குடலை ஓட்ட போட்டுரும். இது மெத்தனாலோட ஒரு செயல் தான். இப்போ உடனடியாக நரம்பு மண்டலத்தை பார்க்கும் மூளைக்கு பாதிக்கும் போது கண் பார்வையை உடனடியாக சிதைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏற்கனவே நான் ஒரு 10-12 வருடங்களுக்கு முன்னாடி கேள்விப்பட்ட விஷயம். அப்போ இது எதற்காக, இப்போ மிகப்பெரிய இந்த மெத்தனால் லாரியெல்லாம் பார்த்திங்கன்னா மெத்தனால் டேங்கர் வரும். அப்போ இதில் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் மெத்தனாலை கலந்து சிலதை கொஞ்சம் சாராயம் காய்ச்சி இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து எல்லாம் டைலூட் பண்ணி கொடுக்குற பொழுது அது அது கள்ள சாராயமாக மாறுகிறது. அப்போ இது விலை கம்மியாக குடிக்கக்கூடிய மக்கள் இதில் பாதிப்படையக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறாங்க. இது இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இன்றைக்கி கரும்பு பெரிய அளவில் விலை கிடைக்கிறதில்ல. நம்மளுடைய கரும்பு மக்களுக்கு பெரிய ஒரு விலை கிடைக்கிறதில்ல. அப்போ இதற்கு நம்ம அரசாங்கமே என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், கரும்பு ஆலைகளில் இந்த சக்கை மொலாசஸ்ன்னு சொல்லுவோம். இது நான் நல்லெண்ணெய் மில்லில் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் பொழுது மொலாசஸ் அந்த லைசன்ஸ் வாங்கி கவர்மெண்ட் லைசன்ஸ் வாங்கி மொலாசஸ் ஒரு தொட்டியில் ஊற்றி வச்சுருப்பாங்க. அந்த மொலாசஸ் தான் நல்லெண்ணெய் செக்கில் ஆட்டும் பொழுது அந்த மொலாசஸ் போடுவாங்க. இன்றைக்கும் அதே விஷயந்தான்.
அப்போ அந்த மொலாசஸை வந்து நம்ம வந்து ஒரு மூடப்பட்ட ஒரு பாத்திரத்தில், பானையில் சாராயம் காய்ச்சது போல் மூடப்பட்ட பாத்திரத்தில் போட்டு, வேக்கம் செய்யப்பட்ட பாத்திரத்தில் போட்டு நம்ம கொதிக்க வைக்கும் பொழுது அது வந்து நீராவி தான் சாராயமாக மாறுகிறது. அப்போ அந்த அதுக்கு தான் அந்த மொலாசஸ்க்கு அரசாங்கம் லைசன்ஸ் கொடுக்கு. எல்லாருமே அந்த மொலாசஸ் லைசன்ஸ் எல்லாம் வாங்க முடியாது. அப்போ அந்த மொலாசஸில் கரும்பு சக்கையிலேருந்து வரக்கூடிய அந்த கழிவிலிருந்து நம்ம வந்து சாராயத்தை பிரித்து எடுக்கும் பொழுது ஒரு லிட்டர் மொலாசஸ்ங்கிறது 100 ரூபாய்க்கு வருது அப்படின்னு சொன்னால், ஏறக்குறைய அதில் வந்து ஒரு 2 குவார்ட்டர் அல்லது 1 குவார்ட்டர் வந்து நம்ம அதில் வந்து எடுக்க முடியும், ஒரு சாராயம் எடுக்க முடியும். அப்போ அந்த சாராயத்தை என்ன தான் 100% ஒரு வரியை போட்டு அரசாங்கம் கொடுத்தாலும் கூட ஒரு 100 ரூபாய்க்கு அந்த குவார்ட்டரை கொண்டு வர முடியும். அப்படி ஒரு விஷயத்தை அந்த அரசாங்கம் பண்ணினாங்கன்னா, ஏன்னா இன்றைக்கி அந்த குடி ஆதரிக்கிற விஷயமாக நான் பேசலை, ஆனால் இன்றைக்கி வந்து மக்கள் பழகிட்டாங்க, அந்த குடிக்கு பழகிட்டாங்க. அப்போ இதில் வந்து போதையிலிருந்து இப்போ இருக்கிற அந்த தலைமுறையை அந்த போதையிலேருந்து மறக்கடிக்கிறது வந்து கடினம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மறக்கடிக்கணும். இளம் தலைமுறையில் அதில் வந்து ஈடுபடக்கூடிய செயலை வந்து நம்ம ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் ஏற்படுத்தணும். இளம் தலைமுறைக்கு இன்றைக்கி வந்து ஒரு 18 வயசு 20 வயசு இருக்கிறவங்க எக்காரணம் குடிக்கக்கூடாது, அந்த பழக்கத்துக்கு பழகக்கூடாது, பழகிட்டால் அதுலேருந்து நம்ம வெளியே வர முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஒரு பிரச்சாரமாக கொண்டு போகணும். அதே சமயம் ஏற்கனவே இப்போ குடிச்சிட்டு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிறத குறைக்க பார்க்கணும். அல்லது முடியல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சாராயத்தை, அதாவது இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு சாராயத்தை மக்களுக்கு கொடுக்கணும். அப்போ கெமிக்கல் வரக்கூடிய இன்றைக்கி இருக்கக்கூடிய டாஸ்மாகில் கிடைக்கக்கூடிய பிராந்தி அப்படிங்கிறது ஒரு சில இடங்களில் கெமிக்கல்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு அப்படிங்கிறது எனக்கு உண்மை தெரியல. அப்போ இது வந்து இதை தவிர்த்து கொண்டு இயற்கையாக அந்த சாராயம் கிடைக்கிற விஷயத்தை கொடுக்கும்பொழுது ஓரளவுக்கு ஒரு உடலுக்கான ஒரு பாதுகாப்பு தன்மை கிடைக்கும் அப்படின்னு நம்ம கிடைக்கும், நம்ம அதை சொல்லலாம். ஆக இதை வந்து அரசாங்கங்கள், அரசியல் கட்சிகள் பரிசீலனை செய்து இதை அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கையாக எடுத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து. மீண்டும் வேறொரு கருத்தோடு சந்திப்போம். இந்த நிகழ்வு இன்றைக்கு இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் நடந்த ஒரு நிகழ்வு எக்காலத்திலும் வந்து உலகில் நம்ம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாதுங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய ஒரு கருத்து. இறைவனை நம்ம வேண்டிக் கொள்ளுவோம். நன்றி, வணக்கம்.